ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 87 நினைக்கிறேன், சரியா? அதில் உங்களுக்கு ஐடென்டிட்டி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இந்த சம்மையே பார்க்கணும், சரியா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேவா? சரி, இப்போ நான் 2 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோடனே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவங்க பவர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணணும். பாருங்க, இது ரெண்டுத்துலயுமே ஸ்கொயர் இருக்கா? இப்ப இங்க ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, ரெண்டு இடத்துலயுமே ஸ்கொயர் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செக் பண்ணணும். ஸ்கொயர் வந்த பிறகு ரெண்டு வேரியபிளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சைனை பார்க்கணும். இங்க பாரு, இங்க பிளஸ் இருக்கா, இங்க மைனஸ் இருக்கு. இஃப் இன் கேஸ் இங்க பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும், மைனஸ் இருந்தா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் போடணும். இது ஃபர்ஸ்ட். இது கிளியரா இருக்கா? ரைட். இப்போ பிளஸுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம், நல்லா கவனிங்க. பிளஸுக்கு முன்னாடி ஏ இருக்கு. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்க பிளஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 3m இருக்கு. இதுக்கு பேர் தான் கம்பேரிசன் சொல்லுவாங்க. கம்பேர் பண்ணி வேல்யூவை நீங்க எழுதணும். இப்ப பிளஸுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு? பி இருக்கு. இங்க பிளஸுக்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. இத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஐடென்டிட்டி எழுதணும். ஐடென்டிட்டி தனியா எடுத்து எழுதுங்க. என்னது? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். வாத்தியாரு காமிச்சிடுறீங்க, இந்த ஐடென்டிட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்து என்ன பண்றீங்க? ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். இங்கே பாரு, ஏ இருக்கா? ஏ இருக்க வேண்டிய இடத்துல நான் என்னன்னு போட்டுக்க போறேன்? 3mன்னு போட்டுக்க போறேன். ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இருக்கிற இடத்துல 3m, பி இருக்கிற இடத்துல என்ன போடலாம்? 5 பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் எழுதிருங்க. ஏ இருக்கிற இடத்துல 3m பிளஸ் பி இருக்கிற இடத்துல 5 த ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின் வந்துருச்சா? ரைட். இப்போ நீங்க ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத சால்வ் பண்ணால் போதும். இந்த ஸ்கொயரு 3க்கும் பொருந்தும், எம்முக்கும் பொருந்தும். 3 3s are 9, m இன்டூ எம், எம் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா. ப்ளஸ் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 6 5s are 30. இங்கே ஒரு எம் இருக்குல்ல, இந்த எம் அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் 5 5s are 25. டஃபா இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? சரி, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டுருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. செகண்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.